ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். மகா பரிசுத்தமும் மிகுந்த கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் கிருபையாய் தந்த இந்த மனமகிழ்ச்சி நிறைந்த பரிசுத்தமான நாளின் ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்மஸ் கீத ஆராதனை, ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அனுசரிக்கும்படியாக கர்த்தர் உம்முடைய பரிசுத்த ஆலய சமூகத்திலே எங்களை ஒன்றிணைத்து உம்முடைய தயவிற்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த நாட்களிலே ஆண்டவர் எங்களுக்கு அருளின உம்முடைய ஈவுகளுக்காக, நன்மையின் ஆசீர்வாதங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த நற்கருணை ஆராதனை முழுவதுமாக கர்த்தர் நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாக உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக, ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். நாங்கள் செய்கின்ற ஆராதனை அங்கீகரித்தருளும், எங்களோடு கூட பேசும், எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். துதி கன மகிமை உமைக்கே செலுத்துகின்றோம். எங்கள் ஆண்டவர் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக 172வது பாமாலை பாடல், சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே என்கின்ற 172வது பாமாலை பாடலை நாம் எழுந்து நின்று பாடுவோம். Sa
கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆலய பிரதிஷ்டை நாளிலே நாம் அருமையான அருள் திரு ஜான் பிளஸர் ஐயாவை நாம் நினைவு கூறாமல் இருக்க முடியாது. அவர்களுடைய பணிகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். அதே போல் முதல் பிசி சேர்மனாக இருந்த அருள் திரு சாமி ஏஎல் ராமர் ஐயா அவர்கள், அதே போல் ஜான் நவரத்னம் ஐயா அவர்கள், இவர்களுக்கெல்லாம் நாம் ஆண்டவருக்கு அவருடைய பணிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த கிறிஸ்மஸ் கீத ஆராதனையிலே நம்முடைய ஆலயத்திலே இந்த நாளிலே சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விசேஷமாக இந்த நாளிலே இந்த கீத ஆராதனையில் பங்கு பெறுகின்ற அனைவரும் நம்முடைய ஆலயத்தை சார்ந்தவர்கள், பாடுகிறவர்கள், பாடகர் குழுவினர், இசைக்கருவியை மீட்டுகின்ற சகோதரர் அனைவரும் நம்முடைய ஆலயத்தை சார்ந்தவர்கள். எனவே அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், வரவேற்கிறோம். இப்பொழுது பாடகர் குழுவினர் தொடர்ந்து ஒரு 4 பாடல்களை, கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடுவார்கள். அதனை தொடர்ந்து ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் ஆயத்தமாக இருக்கும். மெய்ப்பர்களுக்கு வானதூதர் செய்தி சொல்லவும், பாலகனை காண அவர்கள் செல்லவும், கந்தை துணியின் கோலமாக முன்னணையின் மீதிலே உலகத்தை ரட்சிக்க வந்த தேவ பாலகனை பாரெங்கும் மகிழ்ந்து ஆட, விண் தூதர் இசைந்து பாட, சின்னஞ்சிறு பாலகனாம் மண்ணில் வந்த மன்னவனாம் அன்னை மரி பாலகனை போற்றிடுவோம். திருச்சபையாராக பாடகர் குழுவாக
எண்ணத்தில் மகிழ்ச்சி, நம் உள்ளத்தில் மகிழ்ச்சி, நம் இல்லங்களில், நம் வாழ்க்கையில். மாமன்னன் மானிடரை மீட்க மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். மாசற்ற மாணிக்கம் மகிமையை பிறந்து மண்ணிலே பிறந்தார், நம் மனதிலே பிறந்தார்.
அரசரை அரண்மனையில் காண அவருக்கு காணிக்கைகளை செலுத்த வழி தவறிய ஞானிகள் கிழக்கினிலே விண்மீனை கண்டு பயணம் கொண்டனர். வானோரும் வாழ்த்த, பாரோரும் போற்ற, பாராளும் தேவனை எருசலேம் நகரிலே ஏரோது ராஜா நடுங்க யூதரின் ராஜா பிறந்ததை கொண்டாடி பாடுவோம்.
சின்னவனு ஒதுக்கப்பட்ட என்ன அவர் நினைச்சாரு பூமிக்கெல்லாம் வெளிச்சமாயிருக்க முன் குறிச்சாரு. பூவெல்லாம் சிரிக்குது, குளு காத்து அடிக்குது, மனசெல்லாம் இனிக்குது, என் ராஜா பிறந்ததான். பூவெல்லாம் சிரிக்குது, குளு காத்து அடிக்குது, மனசெல்லாம் இனிக்குது, என் ராஜா பிறந்ததான்.
குறிப்பாக இந்த ஆண்டிலே அநேக புதிய குடும்பங்கள் நம்முடைய ஆலயத்திலே அங்கத்தினராக நீங்கள் இணைந்து இருக்கிறீர்கள். எனவே இந்த நாளிலே நம்முடைய ஆலயம் உருவான காரியங்களை அல்லது அதனுடைய வரலாறை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது. அதற்காக உழைத்த, ஜெபித்த, அதற்காக கொடுத்த, அதற்காக குடும்பமாக தங்களை இணைத்து கொண்டவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி செலுத்துவது நாம் வழக்கம். எனவே அந்த வகையில் இந்த நாளிலே சுருக்கமாக டாக்டர் அருள்பிரகாசம் ஐயா அவர்கள் நம்முடைய ஆலயத்தின் குறித்த, ஆலய உருவானதை குறித்த ஒரு சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள அன்போடு கூட அழைக்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசேஷமாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த முப்பெரும் விழாவிலே நம்முடைய ஆலய வரலாறை பற்றி நாம் நினைவு கூறுவது நமக்கு கடமையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். வண்ணமாக சபையின் மூத்த உறுப்பினர்களிலே ஒருவராகிய என்னை அழைத்து போதகர் ஐயா அவர்கள் இந்த வரலாறை பற்றி சொல்ல அழைத்ததற்காக போதகர் ஐயா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த கூடுகையில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர் போதகர் அவர்களையும் அவர்களுக்கு உதவியாக வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆயர்களையும் நான் திருச்சபையின் சார்பிலே நன்றி சொல்கிறேன். கர்த்தரின் ஆலயத்திற்கு போக வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று தாவீதரசன் குறிப்பிடுகின்றார். இந்த ஆலயம் உருவாவதற்கு வித்திட்டவர் ரெவரண்ட் ஜான் டி ஃப்ளெச்சர் அவர்கள் ஆவார். ஆரம்பத்தில் எல்பிஎன்ஐ வளாகத்தில் நாம் வழிபாடு செய்து வந்த காலத்தில் 85வது ஆண்டிலிருந்து 89வது ஆண்டு வரை அந்த ஆலயம் கத்தீட்ரல் கவுன்சிலின் கீழும் ஒத்தக்கடை பிசி சேர்மன் கீழும் உதவி குருவானவராக ரெவரண்ட் ஜான் டி ஃப்ளெச்சர் அவர்கள் 85லிருந்து 89 வரை எல்பிஎன்ஐ வளாகத்தில் நம்முடைய ஆலய வழிபாடு நடந்து வந்தது. அதைத் தொடர்ந்து 89லே நம்முடைய ரட்சணிபுரம் குருசேகரம் தனி குருசேகரமாக உருவாக்கப்பட்டது. அந்த குருசேகரத்திற்கு முதலாக பிசி சேர்மனாக இருந்தவர் ரெவரண்ட் ஜான் டி ஃப்ளெச்சர் அவர்கள். அந்த காலத்திலேயே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போடப்பட்டு 5 ஆண்டு காலம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி இருந்து அதற்கு பின்பதாக ரெகுலர் எலெக்டட் கமிட்டி உருவாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஆரம்ப காலத்திலிருந்து ரெவரண்ட் ஃப்ளெச்சர் அவர்கள் ஆலயத்திற்குரிய காரியங்கள், பணிமுட்டுகள் ஒவ்வொன்றாக சேகரித்து வந்தார்கள். மேலுமாக நம்முடைய குருசேகரத்திற்கென்று தனியாக ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் பேராயர் அவர்களை அணுகிய பொழுது ரெவரண்ட் ஃப்ளெச்சர் அவர்களும் போதகரம்மா பியூலா ஃப்ளெச்சர் அவர்கள் அப்பொழுது ரெவரண்ட் போத்ராஜ் ஐயா அவர்களுடன் பணியாளராக இருந்தார்கள். அந்த சமயத்தில் இந்த வளாகத்திலே பின்புறத்திலே நமக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. 90ஆம் ஆண்டு அதற்கென்று ஒரு அடிக்கலும் நாட்டப்பட்டது. என்றாலும் அது மிகவும் பின்புறம் இருப்பதாகவும் அது மாஸ்டர் பிளானில் அதில் ரோடு வருவதாக இருப்பதனாலே முன்புறமாக இடம் வேண்டும் என்று மீண்டும் நான் கேட்ட பொழுது பல முறை அந்த எல்பிஎன்ஐ வளாக ஆலயத்தில் அப்பொழுது ரெவரண்ட் கிறிஸ்டபர் ஆசிர் ஐயா அவர்கள் செயலராக இருந்தார்கள் மற்றும் ஜெயக்குமார் அவர்கள் செயலராக இருந்தார்கள். அவர்கள் காலத்தில் பல முறை பல மீட்டிங் அங்கே நடத்தப்பட்டு மீண்டுமாக இந்த முன்பகுதியிலே நமக்கு இடம் ஒதுக்கப்பட்டது. 20 சென்ட் ஒதுக்கப்பட்டது. அந்த ஒதுக்கப்பட்ட 20 சென்ட்டில் ஆலயம் கட்டுவதற்குரிய அடிப்படை தேவையாகிய பிளான் அப்ரூவலை வாங்குவதற்கு அப்பொழுது பிசி மெம்பராக இருந்த டி செல்வராஜ் ஐயா அவர்கள் பிஏ டு கலெக்டராக இருந்ததுனால சென்னையிலே சென்று கிறிஸ்தவ சபை ஆலயம் என்ற அந்த அப்ரூவலை பெற்று வந்து இதற்கென்று திட்டமிடப்பட்டது. அப்பொழுது ரிட்டையர்ட் சீஃப் பிடபிள்யூடி இன்ஜினியர் தேவ இறக்கம், இன்ஜினியர் ஜீவேந்திர துரை இவர்கள் இருவரும் இந்த விரிவாக்கப்பட்ட ஆலயத்திற்கு முன்பாக இருந்த ஆலயத்தை வடிவமைத்து அதை எவ்வாறு கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அதன் அடிப்படையில் 94ஆம் ஆண்டு இந்த ஆலயம் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது இன்ஜினியர் பெர்னார்ட் ஷா என்ற ஒரு இன்ஜினியரிடம் இந்த பொறுப்பு முழுமையாக கொடுக்கப்பட்டது. அவ்வாறு இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்படக்கூடிய காலத்தில் ஒரு பர்டிகுலர் லெவலில் இந்த சில் லெவல் ரீச் பண்ண உடனே
கட்டடம் நின்று போச்சு. அந்த பெர்னாட் ஷா பலவிதமான சிக்கல்களுக்கு உட்பட்டு அவர் இந்த ஆலயத்தை நான் கட்ட முடியாது என்று பின்வாங்கி விட்டார். இன்ஜினியர் தேவ இறக்கம் அவர்கள் சுகவீனமாக இருந்து அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரையடைந்து விட்டார்கள். எனவே பாதியிலே இது நிறுத்தப்பட்டது. 1995ஆம் ஆண்டு ஜனவரி முதல் வெள்ளிக்கிழமை என்று அப்பொழுது பிசி மெம்பர்களாக இருந்த நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆலயம் கிட்டத்தட்ட ஒரு 15 அடி 20 அடி பள்ளமாக இருந்தது. அங்கே கூடி வாரம் ஜெபித்து எப்படியும் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையை நாம் இங்கே புதிய ஆலயத்தில் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு கர்த்தருடைய பரிசுத்த கிருபையினாலே இரக்கத்தினாலே அப்பொழுது இருந்த போதகர் ஐயா கோயில் பிச்சை அவர்கள், ரெவரன் சாமுவல் ராமர் அவர்கள் பிசி சேர்மனாக இருந்தார்கள். அவருடைய முழுமையான ஒத்துழைப்பின் அடிப்படையில் திருச்சபை மக்களுடைய இடைவிடாத ஜபத்தினாலே, விசேஷமாக இந்த நேரத்தில் பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் இருந்த அனைத்து உறுப்பினர்களையும் நான் நினைவுகூர விரும்புகிறேன். மேய்க்கல் அம்மாள் அவர்கள், மிஸ்ஸஸ் கோயில் பிச்சை போதகரம்மா அவர்கள் மற்றும் அந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்திலிருந்து மிஸ் பாலையா போன்றவர்கள், கிறிஸ்டி ஞானமணி போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் தொடர்ந்து ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபித்து வந்தார்கள். அவளுடன் அப்பொழுது பிசி மெம்பர்களாக இருந்த சகாயதாஸ், ரத்தனமணி ஐயா, பாஸ்கர் ராஜ் அவர்கள், எபினேசர் விவேகானந்தராஜன், ஜான் ஸ்டீஃபன் போன்ற அநேகர் நாங்கள் இதற்கென்று ஜெபித்து அந்த ஆண்டிலேயே 24 டிசம்பர் 1995ஆம் ஆண்டு கட்டடம் முழுமையாக கட்டி முடிக்கப்படாமல், ஜன்னல்கள் போன்றவை வைக்கப்படாமல் கான்கிரீட் போட்டதோடு வீட்டிற்கு ஒரு பாய் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அப்பொழுது இந்த ஆலயம் ரைட் போத்துராஜு பிஷப் ஐயா அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அப்பொழுது இதை அவர்கள் இது ஒரு ரூரல் கதீட்ரல் என்று அழைத்தார்கள். ஏனென்றால் அப்பொழுது நம்முடைய திருச்சபையுடைய அங்கத்தினர்களே மிகவும் குறைந்த அங்கத்தினர்களை கொண்டு எந்த விதமான வெளிநாட்டு உதவியுமின்றி நம்முடைய திருச்சபையின் மக்களுடைய கான்ட்ரிபியூஷன் அடிப்படையில் மட்டுமே ஜெபத்தினாலே கட்டப்பட்ட ஆலயம். இது ஒரு ஜெப ஆலயம், மேன்மையின் ஆலயம், மகிமையின் ஆலயம். இன்றும் அநேக உயிருள்ள சாட்சிகளை இந்த திருச்சபையிலே நிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆலயம். இந்த ஆலயம் 95வது ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதற்கு பின்பதாக கோயில் பிச்சை ஐயா அவர்கள் முழுமையாக பொறுப்பேற்றிருந்தார்கள். 97லிருந்து 20 வரைக்கும் ரெவரன் ஜான் நவரத்னம் ஐயா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அப்பொழுது முன்பாக ஒரு போர்ட்டிகோ கட்ட வேண்டும், பெல் டவர் கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்கென்று ஜெபித்து அந்த ஃபர்ஸ்ட் சாயில் மண்வெட்டியை வச்சு அவர் ஜெபம் பண்ணார். ஆனால் அவருடைய பீரியடில் அதை செய்ய முடியல. அதுக்கப்புறம் வந்த ரெவரன் யோவான் ஐயா அவர்கள் 2000ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆவது ஆண்டு வரை நம்முடைய திருச்சபையினுடைய பிசி சேர்மனாக இருந்தார்கள். அப்பொழுது இந்த போர்ட்டிகோ, பெல் டவர் போன்றவை கட்டி முடிக்கப்பட்டது. நான் குறிப்பிட்ட வண்ணமாக அந்த 2 சந்தர்ப்பங்களிலும் எக்லாஃப் லோன் மட்டும் நாம் 2 முறை பெற்றோம். ஒரு முறை இந்த ஆலயம் கட்டி முடிப்பதற்கென்று, மற்றொரு முறை போர்ட்டிகோவும் பெல் டவரும் கட்டி முடிப்பதற்கென்று எக்லாஃப் லோன் 2 லட்சம் 2 முறை நாம் பெற்றிருந்தோம். அவைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்து பின்னர் 2008 கடச்சனந்தல் கிளை சபை உருவாவதற்கு 1994லிருந்தே ஃப்ளெச்சர் பீரியடில் அங்கே ஒரு கிளை சபை உருவாக்கி வாடகையில் எடுத்து அங்கே ஆலய வழிபாடு நடந்து வந்தது. அதற்கென்று இடம் வாங்கப்பட்டு 2008 யோவான் ஐயா அவர்களுடைய காலத்தில் அந்த கடச்சனந்தல் கிளை சபை ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. நம்முடைய போதகர் ஐயா இருக்கக்கூடிய பார்சனேஜும் அப்பொழுது கட்டி முடிக்கப்பட்டது. இவ்வண்ணமாக கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபையினாலே இந்த திருச்சபை பல்வேறு கிளைகளாக வளர்ந்து கொண்டு வந்தது என்று சொல்ல வேண்டும். இதைத் தொடர்ந்து அதுக்கப்புறம் ஐயா ரெவரன் ஜான் துர்ராஜ் ஐயா வந்தாங்க. ஒரு குறுகிய காலம் அவருடைய சிறந்த பிரசங்கங்களாலும் பாட்டுகளினாலும் திருச்சபையில் உற்சாகத்தை ஏற்படுத்தினார். அதைத் தொடர்ந்து அப்பொழுது டெப்டி சேர்மனாக இருந்த ரெவரன் ரெனால்டு போதகர் ஐயா அவர்கள் 2 ஆண்டுகள் நமக்கு பொறுப்பாக வந்தார்கள். அந்த காலத்தில் பல காரியங்களை திட்டமிட்டோம், ஆனால் செயல்படுத்த முடியவில்லை. அதைத் தொடர்ந்து 2013 ஜாக்கப் ஐயா அவர்கள் நமக்கு பீஸ் சேர்மனாக வந்தார்கள். அவர் வந்தவுடனேயே அந்த ஆண்டிலேயே ரைட் ரெவரண்ட் ஜோசப் ஐயா அவர்கள் அப்பொழுது பிஷப்பாக இருந்தார்கள்.
முதலாக நம்முடைய ஆலயத்திற்கு வந்து அர்ப்பின் பண்டிகையில் ஒரு 20 பெஞ்சை வந்து அவங்க டெடிகேட் பண்ணாங்க. அப்படி முதல்ல பாய் விரிக்கிறதுக்கே பாய் இல்லாமல் இருந்த ஆலயத்தில் வந்து கிட்டத்தட்ட 55 பெஞ்சுகள் போட்டு விரிவாக்கப்பட்டது. ஆலய நடவடிக்கைகள் துரிதமாக்கப்பட்டது. ரெவரண்ட் ஜாக்கபையா காலத்தில் பல்வேறு மாற்றங்கள். இந்த முன்பகுதியில் இந்த செவர் இடிந்திருந்தது. கோல்டன் லோட்டஸ் கேம்பஸ் வந்ததுனால முன்பக்க செவர் இடிந்திருந்தது. அந்த இடிந்த சுவரை மாற்றிவிட்டு அப்பொழுது இந்த பால்கனியோடு இந்த முன்பகுதி திட்டமிட்டு அப்பொழுது நிறைவேற்றப்பட்டது. ஒரு முறை ஆனந்தஸ்திரா அவர்கள் இந்த முன்பகுதி கட்டி முடிப்பதற்கு முன்பாக ஒரு தடவை அவர் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கும் பொழுது அவர் அப்பொழுது ஒரு ப்ராஃபஸி மாதிரி சொன்னார். இந்த ஆலயம் விரிவாக்கப்படும், முன்னாடி பால்கனி வச்சு சிறப்பாக நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொன்னார். அது ஆண்டவருடைய ஒரு பெரிய சித்தமாக இருந்தது. அவருடைய வார்த்தையின்படியே இந்த முன் செவர் இடிந்ததினாலேயே இந்த முன்பகுதி பால்கனி, அதற்கு மேலே ஒரு பிரேயர் ஹால் என்று முன்பகுதி மிகவும் சிறப்பாக மாற்றி அமைக்கப்பட்டது. ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபை. ஜாக்கபையா பீரியட்லே அப்புறம் வந்து இந்த சில்வர் ஜூப்ளி ஹால், அந்த சில்வர் ஜூப்ளி ஹால் வந்து கொரோனா பீரியடில் நம்ம பண்ணோம். அதில் டேனியல் ராஜன் ஐயா அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. ஒரு பெரும் தொகையை அவருடைய மகன் டேனியல் ராஜன் ஐயா அவருடைய நினைவாக கொடுத்ததுனாலே விசேஷமாக பேராயர் ஜோசப் ஐயா அவருடைய பெர்மிஷனை வாங்கி அந்த பிளாக்கில் டேனியல் ராஜனுடைய ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து 2021 நம்முடைய ஜெபராஜ் தாமஸ் ஐயா அவர்கள் இங்கே பொறுப்பேற்று கொண்டார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த சித்தம் எந்தெந்த காலத்திலே யார் யாரை கொண்டு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அவை தடைபடாமல் சகலமும் நன்மையாய் வாய்க்க செய்யக்கூடிய தேவன் ரெவரண்ட் ஜெபராஜ் தாமஸ் ஐயா அவர்கள் பொறுப்பேற்றவுடன் முக்கியமாக நம்முடைய திருச்சபைக்கு தேவையாக இருக்கக்கூடிய கல்லறை தோட்டம், அதற்கென்ற ஒரு இடம் வாங்கப்பட்டது. இந்த ஆலயத்தில் மேலே நம்ம ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டிருந்தோம். அது ரொம்ப சிதிலமடைந்து 30 ஆண்டுகளாக ஆனதுனால சிதிலமடைந்து அதை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. உடனடியாக அதற்கென்று ஒரு திட்டத்தை தீட்டி முதலாக நாங்கள் ரூஃபை மட்டும் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு ஒரு குறுகிய காலத்திற்கு நாம் எல்லோரும் அறிந்தபடி 6 மாதம் நாம் எல்பிஎன்ஏ வளாகத்தில் மீண்டுமாக நம்முடைய ஆலய வழிபாட்டை தொடர்ந்தோம். ஆனால் ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபை ஆகஸ்ட் மாதத்திலிருந்து போன டிசம்பர் 24ஆம் தேதிக்குள்ள ஆண்டவர் இந்த ஆலயத்தில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ததை நாம் எல்லாரும் கண்ணால் கண்டோம். இது தனி மனிதனுடைய முயற்சி அல்ல, ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், இடைவிடாத ஜெபம். பெண்களுக்கு சங்கம், வாலிபர் குழு, ஓய்வு நாள் பாடசாலை, போதகர் மற்றும் பிசி அங்கத்தினர்கள், திருச்சபை மக்கள் உங்களுடைய ஜெபத்தினாலே, உதாரத்துவமான காணிக்கையினாலே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவு செய்து பழைய ஆலயத்தினுடைய இந்த சைடு சுவர்கள்லாம் இடிக்கப்பட்டு புதிய பகுதி எக்ஸ்டென்ஷன் பண்ணப்பட்டு முழுமையாக ஆல்டர் பகுதி பழைய மார்பிள் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அதை பூரா எடுத்துகிட்டு அதை கம்ப்ளீட்டாக காங்க்ரீட் பண்ணி ஃபுல்லாகவே என்டையர் சர்ச்சுக்கு டைல்ஸ் போட்டு முன்னாடி கம்ப்ளீட்டாக கேம்பஸுக்கு 1 ஏக்கர், அந்த 1 ஏக்கருக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பேவர் பிளாக் போட்டு ஆண்டவருடைய மிக பெரிய கிருபையினாலே இப்பொழுது இருக்கக்கூடிய ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் பிரபாகர், பிரின்ஸ் ஜெய்சிங் பிரபாகர் அவர்கள் ஐயா அவர்கள் வந்து மிகவும் சிறப்பாக இந்த ஆலயத்தினுடைய மறுபிரதிஷ்டையை பண்ணி வைத்தார்கள். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அதைத் தொடர்ந்து இந்த பணிமுட்டுகள் அனைத்தும் புல்பிட், ஆல்டர் டேபிள், பாஸ்டர் சேர், பாஸ்டர் நீலர், கொயர் பெஞ்சஸ், கொயர் நீலர், அதைத் தொடர்ந்து இன்னும் சபையாருக்கு இந்த ரீடிங் டேபிள், ஆல்டர் கம்யூனியன் ஆர்டிகிள்ஸ் வைப்பதற்கு என்று பல காரியங்களை இந்த பணிமுட்டுகள் அனைத்துமே புதிதாக மாற்றப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இவை இந்த சைடு ரீடாசஸ் முழுவதுமாக புதிதாக மாற்றப்பட்டு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிம்பல்களுக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதமான ஆதி காலத்திலிருந்து இந்த சிம்பல்களுக்கு என்ன பொருள் என்று சொன்னாரோ அந்த சிம்பல்கள் அனைத்தும் இந்த நம்முடைய ஆலயத்தில் இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கின்றது.
இவை எல்லாவற்றிற்கும் சிகரமாக நீண்ட காலமாக நம்முடைய திருச்சபையில் கிளை சபையாக இருந்த கடைச்சனந்தல் கிளை சபையை ஒரு ட்ரையல் பாஸ்டேட்டாக மாற்றிய பெருமை இப்பொழுது பிசி சேர்மனாக இருக்கக்கூடிய ஜெபராஜ் தாமஸ் அவர்களுக்கே சாரும். ஏனென்றால் பல ஆண்டுகளாக இதற்குரிய முயற்சிகள் ஜாக்கபையா பீரியடில் எடுத்திருக்கோம், அதுக்கு முன்னாடி யோவானையா பீரியடில் எடுத்திருக்கோம். ஏன்னா அது ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜ்டு சர்ச், நல்ல மெயின் ரோடு, அழகர் கோயில் மெயின் ரோடு மேலே இருக்கக்கூடிய சர்ச்சு. அது ஒரு முழுமையான பாஸ்டேட்டாக இயங்குவதற்குரிய சகல விதமான அதற்குரிய ஆதாரங்களும் இருக்கிறது. அது இருந்தாலும் அந்த காரியம் கடந்து கொண்டே சென்றது. அதை இந்த ஆண்டு எப்படியும் அதை ட்ரையல் சபை பாஸ்டேட்டாக மாற்ற வேண்டும் என்று போதகர் அவர்கள் உற்சாகமாக முயற்சி எடுத்ததன் அடிப்படையில் அந்த கிளை சபை ஒரு கடைச்சனல் ட்ரையல் பாஸ்டேட்டாக முழுமையாக ஏப்ரலிலிருந்து அது முழுமையாக ஒரு பாஸ்டேட்டாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு பிசி சேர்மனாக நம்முடைய ஐயா ஜெபராஜ் தாமஸ் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு உதவி குருவாக சகோதரர் ராஜ்தேவ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இப்படிப்பட்ட வளர்ச்சி நம்முடைய ஆலயம், அதனுடைய கட்டுமானம், அதனுடைய அனைத்து படிமுட்டுகள் எல்லாம் நாம் வெளியில் யாரிடமிருந்து எந்த உதவியும் பெறவில்லை. தனியாக எந்த சோர்ஸ் நமக்கு கிடையாது. நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினருடைய ஜெபமும் உங்களுடைய காணிக்கையும் மட்டும்தான். அதை வைத்துத்தான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாக்கி செய்திருக்கிறார். இன்னும் விசேஷமாக உன்னை சொல்ல வேண்டும் என்றால், இன்னும் இன்றைக்கும் ரெவரண்ட் ஃப்ளெச்சர் பெயரை ஏன் சொல்லி கொண்டிருக்கிறோம் என்றால், ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒரு பெண்கள் மாத்திரமே வழிபடக்கூடிய அந்த எல்பி1 வளாகத்தை ஒரு சிற்றாலயமாக மாற்றி, ஒரு பாஸ்டேட்டாக மாற்றி, அதை முழுமையாக அதற்கென்று ஒரு ஆலயம் உருவாவதற்கு வித்திட்ட அவரை இன்றும் நினைக்கிறோம். கடைச்சனந்திலே ஒரு கிளை சபை உருவாவதற்கு காரணமாக இருந்தவரை இன்றும் அவர் பெயரை சொல்லுகின்றோம். அதே போல வரலாற்றில் ரெவரண்ட் ஜெபராஜ் தாமஸ் ஐயா அவருடைய பெயரும் இடம்பெறும். ஏனென்றால் அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த கிராம ஊழியம் என்ற ஒரு முயற்சி, புதியதொரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த இடத்துல ஒரு புதிய ஆலயம் உருவாக்க வேண்டும் என்ற அவருடைய உள்ளத்தின் வாஞ்சையை ஆண்டவர் நிறைவு செய்ய நாம் அனைவரும் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆலய வழிபாடு, ஆலய ஆராதனை முறைமைகள், ஆலயத்தினுடைய விழாக்காலங்களில் எடுக்கக்கூடிய சிறப்பு முயற்சிகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபையினாலே, அவருடைய உங்கள் ஒவ்வொருடைய உதாரத்துவமான காணிக்கையினாலே சபையில் எந்த குறைவும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக சபை நடைபெறுவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கின்றார். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் ஐயா அவர்கள் ஜெபிக்கும் பொழுது பிசி சேர்மன் அனைவர் பெயர்களையும் சொல்லி ஜெபிச்சாங்க. மிகவும் சிறப்பான ஜெபப்போதர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கு கேரல் சர்வீஸ் சிறப்பாக, இந்த கேரல் சர்வீஸில் பங்கு பெறக்கூடிய இந்த கீத வாத்தியங்களை பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள், கோயர் பாய்ஸ், கேரல் சர்வீஸில் பங்குபடக்கூடிய அனைத்து வாலிப சகோதர சகோதரிகள், கோயர் மாஸ்டர் அமலன், அப்படி ஒவ்வொருவரையும் திருச்சபையின் சார்பில் நான் வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு நம்முடைய பிரதிஷ்டை நாள். இதைத் தொடர்ந்து நம்முடைய ஐக்கிய விருந்தும் இருக்கிறது என்று போதரையா அவர்கள் சொன்னார்கள். சிறப்பாக அந்த நிகழ்விலும் நீங்கள் ஒவ்வொருவரும் பங்கு பெற வேண்டும் என்று அன்புடன் நினைக்கின்றேன். இதில் சில பேர் நான் சொல்லியிருக்கலாம், சில பேரை சொல்லாமல் விட்டிருக்கலாம். யாரையும் விட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நேரம் குறித்து சில காரியங்களை நான் ஸ்கிப் பண்ணி போயிருக்கிறேன். கடந்த பீரியடில் பிசி அங்கத்தினராக இருந்த எல்லோரும் உற்சாகமாக இதில் பணியாற்றினதுனாலே நம்முடைய மோகன்ராஜ், பாபு தன்ராஜ், ராஜசேகர், அமலன், ஜான் தம்புசாமி, இப்படி சகோதரிகள் பாஸ்கர் ராஜ், நல்லி பாஸ்கர் ராஜ், ரெஜினா அம்மா, விக்டோரியா, இப்படி அனைத்து மெம்பர்களுடைய உற்சாகமான ஒத்துழைப்பினாலே மிகவும் சிறப்பாக இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தம் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டும் இந்த ஆலயத்தினுடைய வரலாறை சொல்லும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறேன். அதை கொடுத்த போதகருக்காகவும் நான் நன்றியை தெரிவித்துக் Amen.
வானகத் தாரகையே, தேடும் ஞானியர் கண்டிடவே முன் வழி காட்டி சென்றதுவே, பணிவிழும் ராவில் கடுங்குளிர் வேளையில் கன்னிமரி மடியில் விண்ணவர் வாழ்த்திட ஆயர்கள் போட்டிட இயேசு பிறந்தாரே.
மாசிலாமணி ஐயர் அவர்கள் திண்டிவனம் பகுதியிலே ஒரு இயற்றிய பாடல். கீரவாணி என்ற ராகத்திலே இவர் இயற்றியிருக்கிறார். நாம் அநேக நாட்களாக நமக்கு தெரிந்த ஒரு ராகத்திலே பாடிக்கொண்டிருக்கிறோம். சங்கராபரணம் ராகத்திலே ஆஹாரிவராரோ என்ற ராகத்தில் நான் பாடிக்கொண்டிருக்கோம். ஒரிஜினல் ராகத்தில் முதலாக கிறிஸ்தவ பாடல்கள் இசைத்திட்டிலே வெளிவந்த காரிருள் வேளையில் அதிகாலையில் பாலனை தேடி உலகம் தராத அன்பை என்ற பாடல்களை எல்லாம் பாடிய டாக்டர் ஆனந்த் செல்லப்பா அவர்கள் இந்த பாடலை மிக நேர்த்தியாக கீரவாணி ராகத்திலே பாடியிருக்கிறார். போன வருஷம் நாம் ஒரு கர்நாடிக் சாங் பாடினோம். இந்த வருடம் பாடுகிறோம். கண்டு மகிழுங்கள். ஆரிவர் ஆராரோ. Sia,
இம்மானுவேல், இவர் இம்மானுவேல், நம்மீது வைத்த இம்மானுவேல். தாழ்மை கோலம் ஏற்றிட்டார் ஏன் தெரியுமா? ஏழ்மை உருவில் பிறந்திட்டார் ஏன் புரியுமா? வாழ்விழந்து போன நம்மை வாழ வைக்க வான் மகிமை விட்டு வந்து நேசமதை கொண்டாடி மகிழ்ந்திடுவோமே. இது பூக்கும் காலம்தான், இசை கேட்கும் காலம்தான், இயேசு நம்மை மீட்கும் காலம்தான், இது போற்றும் காலம்தான், துதி சாற்றும் காலம்தான்.
வேதம் சொல்லி வாழ்த்தும் காலம்தான். ஆம், பனி காற்று வரும், இசை ஊற்று வரும், தூதர் கூட்டம் வரும், மெல்ல பாட்டு வரும், ரட்சணிபுரம் பாடகர்கள் பாட்டும் வரும். சேர்ந்து பாடலாம். ஒரு வானம் சிரிக்கிறது, ஒரு பூமி சிரிக்கிறது. சிரிக்கிறது, பூமி ரசிக்கிறது.
கர்த்தருடைய திருப்பந்தியிலே பங்கு பெற்றிருக்கிற நாம் அநேகருக்கு கிடைக்காத சலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்த ஆண்டவருக்கு நாம் இணைந்து இந்த தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். 49வது பக்கம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை எமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தவுமாகிய ஞானாகாரத்தால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரும் ஆத்துமாவுமாய் எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் தேவருடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதாகாலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதாகாலங்களில் உண்டாவதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பு நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியும் ஆகிய திரிய தேவனுடைய ஆசீர்வாதங்களோட கூட இருந்து எப்பொழுதும் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க கடவது. ஆராதனை நிறைவு பாடலாக 261வது பாமாலை. Amen.
எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே போய் வாருங்கள்.